இளைஞர்கள் இப்ப எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்றாங்க. அதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த ஓஎல் ஏஎல் பெச் நாங்க 2000 ஆண்டு 2005 ஆண்டு 2019 ஆண்டு நாங்க ஓஎல் பெச் ஏஎல் பெச் என்ன செய்ய போறீங்க? நாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சேர்ந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்க போறோம். பழைய மாணவர்கள் சேர்ந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி செய்ய போறோம். எங்க? ஒரு ஹோட்டலை புக் பண்ணி, ஒரு ஸ்விம்மிங் பூலோட புக் பண்ணி, ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி, அங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல நாங்க இஃப்தார் செய்ய போறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய காலத்துல எல்லா இளைஞர்களுக்கும், யுவதிகளுக்கும், திருமணம் முடித்தவர்களுக்கும், படித்தவர்களுக்கும், பாமர மக்களுக்கும் உள்ள ஒரு புதிய நோய் என்ன தெரியுமா? நாங்க படிச்ச எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாலியா இருந்து ஒரு இடத்துல இஃப்தார் நாங்கள் செய்ய போகிறோம். இஃப்தார் செய்வது என்பது பிழை அல்ல, தவறல்ல, அது ஒரு இபாதத். ஆனால் அங்கு நடப்பது எல்லாமே பிழை. ஆண் பெண் கலப்பு, அடிதடி, பேச்சு வார்த்தைகள், ஆரம்பத்துல கண்ட உறவுகள். இது எங்கட கிளாஸ்மேட் இவ அப்படின்னு இவர் சொல்றாரு, அவரு ஆஹா எப்படி இருக்கிறீங்க அவகிட்ட கேட்கிறாரு. என்னையா ஒரே மாதிரி படிச்சமா, ஒரே மாதிரி ஸ்கூல்ல இருந்தமா, அவங்க மேல் பெச்சாம் இவங்க கீழ் பெச்சாம், அன்னரம் பைலால எறிஞ்சாம், பேனை குத்தினாம், அங்க வலிகி விழுந்தான். சுப்ஹானல்லாஹ். ஜாகிலியா காலத்துல நடந்த அந்த நிகழ்வுகளை மீட்டி பார்த்து தௌபா செய்ய வேண்டிய சமூகம் அந்த பாவத்தை மீட்டி பார்த்து இன்பம் கண்டு மீண்டும் அருந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக புதிய வாட்ஸ்அப் குடும்பங்களும் புதிய நம்பர்களும் எடுத்து குடும்பத்தில் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் ஆண் பெண் கலப்புகளையும் உண்டாக்கி இந்த புனிதமான இந்த ரமலானை கொண்டு போய் அடகு வைக்குகிற உறவுகளாக நானும் நீங்களும் இந்த ரமலானில் செயற்படக்கூடாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இஃப்தார் செய்யணும்டா ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக. நிறைய நேரத்துல இடங்கள்ல இஃப்தார் நடக்குது, மகரிபு தொழுகை இல்ல, மகரிபு தொழுகை இல்ல, சாப்பாடு கஞ்சி பெட்டிசி பேச்சு வார்த்தை, மகரிபு மரா அது பார்த்துக்கோ. சில நேரங்கள் இஷாவாகி போகிறது, மகரிபு தவறி போன நிறைய வரலாறுகள் நம்முடைய சமூகத்தில் உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.